ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நிஃப்டி 24,965 இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி க்ளோசிங்கில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கனால இந்த சப்போர்ட் ரீஜனை கண்டிப்பாக பிரேக் பண்ணிவிடும் நெக்ஸ்ட் வீக். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் 24,742 இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் நிஃப்டிக்கு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்டர்ஸ் புதுசாக எந்த பொசிஷனையும் ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் இருக்க பொசிஷனை. தென் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னும் அப்ட்ரெண்ட் சேனலை பிரேக் பண்ணாமல் சப்போர்ட்டு கிட்ட தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு ரிவர்சல் தெரிஞ்சால் நம்ம பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணுன்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் க்ளோசிங் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது, பையிங் சுத்தமாக தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே 46,000ன்றது என்னோடய டார்கெட். ஸோ புதுசாக ஸ்விங் ட்ரேடர் யாருமே எந்த பொசிஷனையும் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்விங் ட்ரேடர் இப்போதைக்கு மார்க்கெட்டில் தள்ளி இருக்கிறது நல்லது. இன்வெஸ்டர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது எந்த பொசிஷனையும் இன்வெஸ்டர்ஸும் ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரியே நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி மண்டே என்ன லெவல்ஸ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா 24,965 இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபாலாக இருக்கும். 24,742 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக ஃபால் ஆகும். அதை கேப்சர் பண்ணுறவங்க கேப்சர் பண்ணிக்கிங்க. ஸோ மண்டேக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இது தான். நிஃப்டிக்கு ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கனால யாருமே பை சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. ரிஸ்க் ரிவார்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.